வணக்கம் ரவிவர்மா. வணக்கம். இன்னைக்கு ஒரு 2 செய்திகள் பற்றி பார்க்கலான்னு தோணுச்சு. முதல் செய்தி சொல்லி உள்ளுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் 2வது செய்தி பேசலாம். முதல் செய்தி தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக அமைச்சரவையில் பட்டியலில் இருக்கக்கூடிய, அதுவும் திமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொன்முடி அவருடைய சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை வந்திருக்கு. அதனால் அவருக்கு அமைச்சர் போஸ்டிங்கும் போயிருக்கு. இந்த செய்தியை நீயும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரோட மனைவி விசாலாட்சி 2 பேருக்குமே 3 ஆண்டு சிறை தண்டனை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, தலா 50 லட்சம் அபராதமும் விதிச்சிருக்காங்க. மேலும் ஒரு 30 நாட்கள் அவங்க தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க. தண்டனைனா சிறைக்கு 30 நாள். ஒரு ஜனவரி 22ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஜனவரி 22 இல்லை அதுக்கு முன்னாடியே போய் சரணடைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஏற்கனவே இது முடிஞ்ச ஒரு கேஸ். ஆக்சுவலாக விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் ஏற்கனவே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2006 11 வரைக்கும் அந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. அந்த பீரியடில் அவர் ரூபாய் 1,75,00,000 வரைக்கும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறாரு அப்படிங்கிற புகார் தான் அந்த கேஸில் இருந்திருக்கு. அப்போது விசாரிக்கும் போது அதில் போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த கேஸை ஊழல் தடுப்பு பிரிவு மேல்முறையீடு செஞ்ச அந்த வழக்கில் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து அதுக்கு அவங்க 2 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தண்டனையும் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று அந்த தண்டனை கூட வந்திருக்குது. இது தமிழ்நாடு அரசியலில் முதல் முறை அல்ல. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் முன்னாள் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி 2 பேரும் சிறை தண்டனை பெற்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, ஆமாம் செல்வ கணபதி, அவரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ பட் திமுக அமைச்சர்கள் அந்த வரிசையிலேருந்து இதுதான் முதல் முறை. ஏன்னா இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர் இப்போ கேஸ் நடந்துட்டுருக்கு. அவருக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கல. அவர் இன்னும் தகுதி நீக்கம் எதுவும் செய்யப்படலை. ஆனால் பொன்முடி அவர் தான் முதல் முறையாக திமுக அமைச்சரவை அந்த வரிசையில் முதல் முறையாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தேர்தலில் அவங்களுக்கு கட்டாயம் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் தெரியுது. கண்டிப்பாக ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து பேசியிருக்காங்க. இது 2 அமைச்சர் மட்டும் இல்லை, இன்னும் 11 அமைச்சர் இந்த பட்டியலில் இருக்காங்கன்னு சொல்லி பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே 2 அமைச்சர்கள் இந்த மாதிரி மாட்டியிருக்கிறாங்க, இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி ராமதாஸ் அவரும் கூட அறிக்கை விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரியா ஒரு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது நீதித்துறை மேலே மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் கூட்டணி கட்சி யாருமே வெளிப்படையான ஒரு அறிக்கை இன்னும் தரலன்னு நினைக்கிறேன். நம்ம கூட்டணி கட்சிகள் பொறுத்த வரைக்கும் இன்னும் திமுகவை தாக்கி எந்த அறிக்கையும் இன்னும் வெளியிடலை. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல்முறையீட்டு தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் கருத்து சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த விவகாரத்தில் இப்போதைக்கு இதாக தான் இருக்குது. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கில் உள்ளே போயிருக்கதோ அல்லது பொன்முடிக்கு சிறை தண்டனை கிடைச்சதோ மக்களவை தேர்தலில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்டாயம். ஏன்னா இப்போ சென்னை ஃப்ளட்டு வந்ததுக்கப்புறம் திமுக அரசின் மீதான மக்களுக்குடைய ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது நம்ம பொதுவெளியில் நிறையவே பார்க்க முடிஞ்சது. இப்போ அமைச்சர் ஒருத்தர் இப்படி ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற போகிறாரு. இது அவங்க அப்பீல் போகிறாங்க. நம்ம அதையும் கூட நம்ம பேச வேண்டியது இருக்குது. பட் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட ஒரு வித மனநிலையை உருவாக்கத்தான் செய்யும். அது எலெக்ஷனில் எந்தளவு எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத காட்டிலும் எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை எந்தளவு பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய செய்தி. கண்டிப்பாக. ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் திமுகவுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு கொண்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த அமைச்சர்கள் சிறை தண்டனையை பற்றி ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக மக்களவை தேர்தலில் திமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இப்போ பொன்முடி அவருடைய போஸ்டிங்கை மினிஸ்டர் ராஜகண்ணப்பன் கூடுதலாக பார்த்துப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று அவங்களுடைய அட்வொகேட் இளங்கோ அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் இன்னொரு அப்பீலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேசும்போதுமே கூட இது சொத்து குவிப்பு வழக்குன்னு சொன்னாலுமே கூட சொத்து குவிப்பு வழக்கில் வருமான வரி கட்டுறதை ஏற்படுத்த டிலே தான் இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலப்பீலில் அந்த தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சுட்டாங்க அப்படின்னா தன்னாலே மீண்டும் சட்டப்பேரவை உறுப்பினராக தொடருவார் அப்படிங்கிற மாதிரியும் என்ஆர் இளங்கோ சொல்லியிருக்காரு. அதான் இப்போ இந்த விவகாரம் என்னதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் ஜாமீன் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பை தடை பண்ணுறது, அதாவது ரத்து பண்ணுறது, இந்த விவகாரங்கள் எந்த மாதிரியான திசையில் போகுதோ அதுதான் திமுகவுக்கு எலெக்ஷனுக்கு உதவும் அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பாக இருக்குது. இல்லைனா திமுகவுக்கு இந்த விஷயம் மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய தலைவலியாக கட்டாயம் இருக்கும். அதான் 2வது செய்தி நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் ஆக்சுவலாக
ஒரு நாளைக்கு முன்னாடியே முடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தொடரில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஆமாம் ராம்குமார், கிட்டத்தட்ட வந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 கூட்டத்தொடர்லையும் சேர்ந்து மொத்தம் 146 எம்பியை வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, மக்களவையில் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் பார்வையாளர் மாடத்துலேருந்து உள்ளே போய் அந்த கலரிங் ஸ்மோக் கேஸ் இருக்குல்ல, டிசம்பர் 3 தான் வந்து 2001 வந்து நாடாளுமன்ற தாக்குதல் அன்னைக்கு வந்து காலையில் வந்து அந்த தினத்தை அனுசரிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள இறந்து போன பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கே வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது நாடு முழுக்க ஒரு பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட வந்து பார்வையாளரோட மடத்தில் இருந்த 2 பேர் உள்ளே ஏறி குதிச்சிருக்காங்க. எங்கன்னா எம்பிக்கள்லாம் அமர்ந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மக்களவை அந்த இதுக்குள்ளேயே வந்து குதிச்சு அந்த ஸ்மோக்கிங் கேஸ் அப்படிங்கிற அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய டாக்காக மாறிச்சு. ஸோ அதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி எம்பிகள்லாம் கேட்டாங்க. அது கிட்டத்தட்ட பலகட்ட பாதுகாப்பை மீறி வந்து உள்ள அந்த 2 பேர் வந்து கேஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதான் அது பெரிய டாக்காக மாறிச்சு. அந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு எதிர்கட்சி எம்பிகள்லாம் கேட்டாங்க. விசாரணை மட்டும் இல்லாமல் பிரதமரும் அமித்ஷாவும் உள்துறை அமைச்சரும் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டாங்க. பட் வந்து அதை வந்து பாஜக தரப்புல இருந்து மறுத்தாங்க. அது அப்படி இல்லை, அவர் கைது செய்யப்பட்டார், விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து எங்கே போச்சுன்னா சஸ்பென்ஷனை நோக்கி போச்சு. ஆமாம், அவங்க வந்து தொடர் போராட்டம் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அமித்ஷா வந்து விளக்கம் அளிக்காதனால 2 அவையிலையும் வந்து அமளியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க எதிர்கட்சி சேர்ந்தவங்க. முதல்ல வந்து மாநிலங்களவையில் தான் ஆரம்பித்தாங்க. மாநிலங்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியை வந்து ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. அடுத்து உடனே வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து மக்களவையிலையும் மாநிலங்களவையும் மொத்தம் 146 எம்பி வந்து கிட்டத்தட்ட எதிர்கட்சியோட மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கையில் 3/2 பகுதி கிட்ட வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதான் இது என்னன்னா ஒரு நாளில் வந்து 75 எம்பி வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும்லாம் போச்சு. அதான் ஒரு கூட்டத்தொடர் முழுக்கவுமே வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் பெரும்பான்மையே இல்லாமல் வந்து இந்த கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய முக்கியமான மசோதாக்களும் இந்த கூட்டத்தொடரில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. மக்களவையில் 18 மசோதா வரைக்கும், மாநிலங்களவையில் 17 மசோதாக்கள் பண்ணியிருக்காங்க. சில முக்கியமான மசோதாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் இருக்குல்லையா, அது திருத்தம் செஞ்சு குற்றவியல் மசோதாக்கள் தாக்கல் பண்ணி அமித்ஷா பேசியிருக்காரு. அதே மாதிரி தொலைத்தொடர்பு திருத்த விதிகள் சம்பந்தமாகவும் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எந்த மசோதாலையும் வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் ஆமா யாருமே வந்து பேனலுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த விவாதத்துக்கு வந்து உள்ள இல்லை, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. செய்திகள் படிக்கும் போதும் கொஞ்சம் வேடிக்கையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து மசோதாவை தாக்கல் செய்து பதிலளித்து பேசிய அமித்ஷா அப்படின்னு வர இடங்கள்லாமே கூட எதிர்கட்சி எம்பிகளே இல்லை, யாருக்கு பதிலளித்து பேசினாங்க அப்படிங்கிற மாதிரியான மீமெல்லாம் கூட பார்த்தோம். இன்னொரு முக்கியமான மசோதாவும் வந்திருக்கு. அதாவது தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் பண்ணுறது தொடர்பான மசோதா. அதில் வந்து அது இப்போ எதிர்கட்சிகள் திரும்ப கையில் எடுத்துருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து அந்த நியமிக்கிற பேனல் வந்து தூக்கியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து பிரதமர் இருப்பாரு. எதிர்கட்சி தலைவர் தரப்புல இருந்து அந்த இதுல ஒருத்தர் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். பட் இப்போ என்னன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் பரிந்துரைக்கிற ஒருத்தர் வந்து உள்ள இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பயாஸ்டான ஒரு மசோதா. எதிர்கட்சியில வந்து நடுநிலையான ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது இனி வர காலத்தில் வந்து ரொம்ப டிஸ்கஷனாக மாறும். இது மட்டும் இல்லாமல் தலைமை தேர்தல் ஆணையருக்குன்னு சில வரம்புகளும் சில அதிகாரங்களும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவுமே கூட இன்னும் கொஞ்சம் விவாதங்களாக மாற இருக்கு. அடுத்த வருஷம் தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த திருத்தங்கள் ஏன் செய்யப்படுறது அப்படிங்கிற கேள்விகளையும் எதிர்கட்சி தரப்புல இருந்து முன் வச்சிருக்கிறாங்க. ஓகே, எலெக்ஷன் வந்து அடுத்த ஏப்ரல் இல்லை மே மாதம் வந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நிதி அறிக்கை தாக்கல் செய்கிற ஒரு கூட்டம் வந்து நடக்கும். அதில் இன்னும் என்னென்ன மாதிரியான மசோதாக்கள் தாக்கல் செய்வாங்களா என்னங்கிறத வந்து பொறுத்து தான் அதான் அதில் கூட பெருசாக என்ன இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் மேஜராக சில விஷயங்கள் இந்த கூட்டத்தொடரில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். சில முக்கியமான மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் நடந்திருக்குது. பட் எதிர்கட்சி எம்பிகள் இல்லாமல் நடந்ததுங்கிறது கொஞ்சம் விவாதமாகவும் மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 60 மணி நேரம் 50 நிமிடம் இந்த செஷன் நடந்திருக்கிறதா நாடாளுமன்ற செயலகம் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷன் நடக்க போகிற சூழ்நிலையில் இன்னும் இதனுடைய ஃபாலோஅப் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஃபர்தராக வரக்கூடிய நியூஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். திரும்பவும் இன்னொரு செய்தியில் வந்து நம்ம சந்திப்போம். நன்றி.